ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல் பாய். நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் 50யும் ஸ்பேயரும் சேம் கார்பெட்டர் தான். என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னா, நமக்கு இந்த சோக் லிவர் மட்டும்தான் வித்தியாசம் வரும். என்னென்னா ஸ்பேயருக்கு வந்து சின்னது, டிவிஎஸ் 50யோட ஓல்டு மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து சோக் லிவர் பெருசாக வரும். தென் வேறு என்ன வேரியேஷன் இருக்குன்னா, நமக்கு ஜெட்டு இந்த ஸ்பேயருக்கு வந்து 48 mm ஜெட்டு போடுவோம். இதுவே டிவிஎஸ் 50னா 52 போடுவோம். ஓகேங்களா, ஸ்பேயருக்கு வந்து 48 போடலாம், 50 போடலாம். ஏன்னா 50 போட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வந்து டஸ்ட் ஃபார்மேஷன் சீக்கிரம் அடைச்சி ஓடுறது அப்படி இருக்காதுன்னு வச்சுக்கலாம். டிவிஎஸ் 50க்கு 52 போட்டே ஆகணும். கம்மியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்கப் வந்து கரெக்டாக இருக்காது, ஸ்பீடு இருக்காது. ஓகேங்களா, இப்போ கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம பெட்ரோல் இன்லெட்டு, பெட்ரோல் சம்புக்குள்ளே இறங்குற பிளேஸு. இதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம ஜெட்டை வந்து க்ளீன் பண்ணுறோம். ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ஸ்பேயருங்கிறனால நாங்கள் 48 50 வரைக்குமே போடுறோம். அதாவது டேங்க் வேரியேஷன் வருங்க, ஒவ்வொரு டேங்க்கும் வேரியேஷன் வரும். 50 போட்டால் நமக்கு வந்து இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. 48 போட்டிங்கன்னா இன்ஜின் வந்து அடிக்கடி ஆஃப் ஆகும், ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அதனால் வந்து நீங்கள் அடிக்கடி இறக்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே டிவிஎஸ் 50னா 52 போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். 50ம் போடலாம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பீடு போகும்போது நமக்கு பெட்ரோல் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஏறாது, ஆனால் வண்டி வந்து பிக்கப் இருக்காது. ஓகேங்களா, இப்போ ஜெட்டு க்ளீன் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரேக் இன்னர் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன கம்பியை உள்ளக்க விட்டு வெளியே எடுத்து அதில் உள்ளக்க இருக்கிற பிளாக்கு, டஸ்ட்டு இதெல்லாமே வெளியில் எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏர் சப்ளை பண்ணி உள்ளக்க சின்ன மைன்யூட் பார்ட்டிகல் டஸ்ட் இருந்தால் கூட அதை வெளியில் எடுத்துருங்க. ஏன்னா இது வழியாக தான் நமக்கு வந்து கார்பரேட்டரில் இருக்கிற உள்ளக்க இருக்கிற பெட்ரோல் வந்து நமக்கு இன்ஜின் பிளாக்கில் ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் ஆகி போகிறதே இந்த ஜெட்டு வழியாக தான். ஓகேங்களா, ஸ்பேருங்கிறனால நாங்கள் 48 50 வரைக்கும் தான் போடுவோம். இது டிவிஎஸ் 50 இருந்தால் 52 போடலாம் நீங்கள். ஓகேங்களா, இது வழியாக தான் ஏறி நமக்கு இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வழியாக ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் ஆகி நமக்கு இன்ஜின் பிளாக்கில் சப்ளை ஆகுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ இதை ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. டைட் பண்ணும்போது அப்படி தான் திருப்பி அந்த மைனஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மைனஸ் காடி அழியக்கூடாது. லைட்டாக ஸ்டெப்பு வந்து டேமேஜ் ஆனாலும் அந்த சின்ன மைனூட் அந்த கோல்டன் கலரு டிப்பு வந்து நமக்கு அந்த ஹோலில் போய் பிளாக் ஆச்சு அப்படின்னா பெட்ரோல் வந்து நமக்கு மேலே ஏறாது, கார்பரேட்டில் மேலேயே ஏறாது. ஓகேங்களா, அதனால் டைட் பண்ணும்போது ஒரே ஸ்டெப்பில் டைட் பண்ணுங்கள், மழுக விட்டுறாதீங்க அந்த நெட்டை. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இது வழியாக தான் நமக்கு பெட்ரோல் சப்ளை ஆகும். இதில் வந்து இந்த சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்பிண்டில் ப்ளஸ் அந்த நீடில் ஒன்று இருக்கும், இது ஃப்ளோட்டு. இந்த ஃப்ளோட்டில் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. இப்போ வர ஃப்ளோட் எல்லாமே இந்த அட்டை வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். பழசாகும்போது உங்களுக்கு அட்டை வச்சு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக மைனூட் அட்டை, ரொம்ப திக்கனாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலே ஏறாது, ஏன்னா சீக்கிரம் பிளாக் ஆகிக்கும். இந்த மாதிரி சின்ன அட்டை வச்சு லைட்டாக சேக்கு இருக்கணும், அதாவது கொஞ்சமாவது சேக்கு இருக்கணும். இப்போ இந்த நீடில் பாருங்கள், இந்த நீடிலில் வந்து அந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூமாச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அது தேஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த பிளாக் கலர் ரப்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரப்பர் ரொம்ப தேஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது மேலே கீழே ஏறி இறங்கும்போது நமக்கு அது தேய ஆரம்பிக்கும் அந்த ரப்பர் ரொம்ப கூமாச்சி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் மாற்றிடுங்க. ஓகேங்களா, இப்போ அந்த ரப்பரோட டிப்பை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இதை வந்து கரெக்டாக அசம்பிள் பண்ணும்போது மேலே கீழே லைட்டாக சேக் இருக்கா அப்படிங்கிற ஃப்ரீயாக இருக்குதான்னு செக் பண்ணணும். இப்போ ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசு போட்டுருங்க. சப்போஸ் ஏதாவது சின்ன லைட்டாக வந்து கப்பு மாதிரி கட்டியிருக்கும், பெட்ரோல் அடிக்கடி போயிட்டே இருக்கிறனால கப்பு மாதிரி கட்டியிருக்கும், அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி போட்டுருங்க. இப்போ ஸ்பிண்டில் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸ்பிண்டில் வந்து எப்படி அசம்பிள் பண்ண ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன், எப்படி அப்படின்னா இதுலேயும் சொல்லிடுறேன். அந்த லைட்டாக வெட்டு மாதிரி இருக்கும், கேப் மாதிரி இருக்கும், அந்த சைடு தான் போடணும், அந்த சைடு தான் வெளியே எடுக்கணும் அந்த ஸ்பிண்டில். ஓகேங்களா, இப்போ ஃப்ளோட் வந்து கரெக்டாக மேலே கீழே ஆப்ரேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ கார்பரேட்டரோட சம்பு, கீழே இருக்க சம்பு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ரவுண்டு அந்த ஜெட்டு இருக்கிற இடத்துல வரணும். மாற்றி அசம்பிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த கப்பு வந்து அசம்பிள் ஆகாது. நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த கப்பு, அந்த உள்ள ஹோலு ப்ளஸ் அந்த ஜெட்டு அது கரெக்டாக இருக்கணும். இப்படி மாற்றி அசம்பிள் பண்ணிங்கன்னா அந்த சம்பு வந்து அசம்பிளே ஆகாது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணணும். இது அசம்பிள் பண்ணக்கு முன்னாடி அந்த பீடிங், பிளாக் கலர் பீடிங் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். அது கரெக்டாக இல்லை, கட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பெட்ரோல் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிவிஎஸ் 50 இருந்தாலும் சரி, ஸ்பேராக இருந்தாலும் சரி, அந்த பீடிங் வந்து பிளாக் கலர் அந்த ஓரிங் இருக்கும், அந்த ஓரிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இது அதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள், அந்த நெட்டை மழுகடிச்சிடாதீங்க, கட் பண்ணிடாதீங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தான ஸ்க்ரூ போட்டிங்க அப்படின்னா கார்பரேட்டரை டைட் பண்ண நம்ம கார்பரேட்டர் மேலேயே ஹோல்ஸ் போட்டு போயிடும். ஓகேங்களா, நீங்கள் டைட் பண்ண கார்பரேட்டர் அப்படியே அந்த மெட்டீரியல் வந்து சீக்கிரம் ஓட்ட போட்டே போயிருங்க. ஓகேங்களா, அதனால் மீடியம் ஸ்க்ரூ போடுங்க அடியே போடும்போது. இதுக்கப்புறம் ஃபில்ட்ரு, இந்த ஃபில்ட்ரு வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா, நமக்கு டேங்க்லேருந்து வர பெட்ரோலை ஃபில்ட்ரு பண்ணி தான் நமக்கு கார்பரேட்டர்லேயே சப்ளை பண்ணும். இந்த ஃபில்ட்ரு லைன்
இது நமக்கு டஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம இந்த இன்னர் கம்பெனி இல்லைனா ப்ரஷ் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாஷரையும் நல்லா க்ளீன் பண்ணிங்க. ஓகேங்களா? இது வந்து நமக்கு பெட்ரோல் இன்லெட், இந்த இது வழியாக இன்லெட் ஆகி கீழே வந்து அந்த ஃபில்ட்ரு வழியாக கீழே கார்பரேட்டரில் இறங்கும். இந்த இன்லெட்லேயும் பிளாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ரொம்ப யூஸ் பண்ணாத போட்டிங்க அப்படின்னா இந்த இன்லெட்லேயும் கரெக்டாக கப்பு கட்டின மாதிரி இருக்கும், ஒயிட் ஸ்மோக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபில்ட்ரு அதுக்கான வாஷர் எல்லாம் போட்டு நான் வந்து அந்த நெட்டை வந்து டைட் பண்ணிக்கிறேன். நெட்டு வந்து என்ன சைஸ் அப்படின்னா ஸ்க்ரூ காடி இருக்கும், ஸ்பேனர் காடி இருக்கும். ஓகேங்களா? 8 mm தான் இருக்கும். அதுக்குன்னு ஸ்பேனர் போட்டு ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. ஸ்க்ரூ வந்து திருப்புளி இல்லைல்ல, ஃபஸ்ட்டு வந்து திருப்புளி யூஸ் பண்ணி ஓரளவுக்கு டைட் பண்ணிங்க. ஸ்பேனர் வந்து 8 mm தான் ஸ்பேனர் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதை டைட் பண்ணும்போது அந்த கரெக்டாக நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற மாதிரி அந்த இன்லெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிங்க. ஃபுல் டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணும்போது இது 8 mm அதுக்கான டைட் தான் இருக்கணும். ரொம்ப ஓவர்லோடு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாகி போயிடும். கட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கார்பரேட்டர் வேறு மாற்றியே ஆகணும். கார்பரேட்டர் பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்போது இந்த இது அசம்பிள் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா ஸ்ப்ரிங்கு இது வந்து அசம்பிள் பண்ண தெரியாது யாருக்குமே, அவ்வளோ சீக்கிரம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இது வந்து சோக் போட்டிருந்தீங்க அப்படின்னா உள்ளக்க இறங்கவே இறங்காது. இப்போ சோக் போடலை, அதனால் சீக்கிரம் இறங்கிடுச்சு. இப்போ சோக் போட்டிருந்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து கரெக்டாக அசம்பிள் ஆகாது. சோக்கு எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் வந்து மேலே வந்து இது அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அசம்பிள் பண்ணும்போது 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவும் வந்து மாற்றி போடுறாங்க. த்ரெட்டை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னாலும் கார்பரேட்டர் டேமேஜ் தான், வேறு கார்பரேட்டர் தான் போடணும். இந்த கார்பரேட்டரில் எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க. ஓகேங்களா? அதனால் ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக போடுங்க, மழுங்கடிச்சிடாதீங்க, கிராஸாக போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாருங்கள், இது வந்து ஸ்லோவில் இருக்குது. ஸ்லோவில் இருக்கும்போது சோக் நிற்கும், ஸ்பீட் பண்ணும்போது ஆட்டோ சோக் தான், ஆட்டோமேட்டிக்காக சோக் ஏறிடும். இது எப்படி அப்படின்னா உள்ளக்க வந்து ஒரு பால் மெக்கானிசம் தாங்க. இன்னொரு ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு டெப்த்தாக வந்து காட்டுறேன். இப்போ கார்பரேட்டர் அசம்பிள் பண்ணும்போது நமக்கு இந்த புஷ் இருக்குது பார்த்தீங்களா, டிவிஸோட ஃப்ளான்ச்லேயும் சரி ஸ்பேயரோட ஃப்ளான்ச்லேயும் சரி இந்த புஷ்ஷு வந்து கட் புஷ்ஷுன்னு சொல்லுவோம், அதாவது ஃபுல் புஷ்ஷு. இந்த புஷ்ஷு வந்து எதுக்காக அப்படின்னா கார்பரேட்டரை டைட்டாக பிடிச்சிக்கிறக்காக தான் இந்த புஷ்ஷு. இந்த புஷ்ஷு போடுறனால நமக்கு என்னென்னா கார்பரேட்டரில் இருக்கிற அந்த வி ஷேப் கேப் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாக அடைச்சிரும். இப்போது இந்த புஷ்ஷு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளான்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளான்ச்சை வந்து ஃபுல் டைட் பண்ணும். அந்த ஃப்ளான்ச் லூஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து வெளியில் அட்மாஸ்பியருக்கு ஏர் வந்து இன்ஜின் பிளாக்கில் போகும்போது நமக்கு இன்ஜின் ஆஃப் ஆக தான் பார்க்கும், கண்டினியூஸாக ஓட ஆரம்பிக்காது. ஓகேங்களா? அந்த ஃப்ளான்ச் ஃபுல்லாக டைட் இருக்கணும். அந்த ஃப்ளான்ச் அசம்பிள் பண்ணும்போது உள்ளக்க வந்து 2 பேக்கிங் இருக்கும். அந்த பேக்கிங் டேமேஜ் இருந்தாலும் அதில் கேப் வழியாக நமக்கு அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ளக்க போகும். அதனால் அந்த பேக்கிங் நல்லா இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு ஃப்ளான்ஜை ஃபுல் டைட்டாக வச்சுக்கங்க. இதே டிவி15னா நமக்கு வந்து ரீடு வாலுக்கு அப்புறம் அந்த ஃப்ளான்ஜ் வரும். அந்த ஃப்ளான்ஜ் ரீடு வாலுக்கு 2 பேக்கிங் போடுவீங்க, ப்ளஸ் ஃப்ளான்ச்சை டைட் பண்ணும்போது அதில் வந்து எல்என் கீ போடுவீங்க. எக்ஸல் சூப்பராக இருந்தால் எல்என் கீ போடுவீங்க, டிவி50 இருந்தால் அந்த ஸ்க்ரூ டைப் வருங்க. ஓகேங்களா? இதை வந்து நல்லா டைட் பண்ணிட்டு கார்பரேட்டர் நல்லா டைட்டாக போகுதான்னு செக் பண்ணணும். இப்போ கார்பரேட்டர் டைட்டாக போகல அப்படின்னா சின்னதாக வந்து தக்கர ஷீட் இருந்தால் கொடுத்து நீங்கள் கரெக்டாக வந்து கார்பரேட்டர் அடிச்சுக்கலாம். எந்த கார்பரேட்டர் இருந்தாலும் நீங்கள் லூஸாக மாட்டினீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் வரும், வண்டி கண்டினியூஸாக ரன் ஆகாது. ஓகேங்களா? கார்பரேட்டர் வந்து ஃபுல்லாக டைட்டாக இருக்கணும். அந்த ஃப்ளான்ச்சோடு இப்போ பாருங்கள் நான் டைட்டாக இருந்துச்சு, ரொம்ப தட்டினீங்கன்னா கார்பரேட்டர் அதோட எட்ஜு வந்து உடஞ்சிரும். அதனால் லைட்டாக வந்து நீங்கள் தட்டணும். அதாவது என்ன இதுனா பிளாஸ்டிக் ஹேமர் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? கார்பரேட்டர் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேராக இருக்கான்னு வச்சு நேராக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு, இந்த ஃபில்ட்ரு எதுக்காக அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ளக்க கார்பரேட்டருக்குள்ளே போகும்போது உள்ளக்க இருக்கிற டஸ்ட்டு, இது அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்களா, அக்ரிகல்ச்சர் மருந்தடிக்க யூஸ் பண்ணுறனால செடிக்குள்ளே போகும்போது அந்த உள்ளக்க வந்து இழுக்கும்போது நமக்கு எல்லா குப்பையும் போகும். அதனால் அந்த குப்பை உள்ளக்க போகாத இருக்கிறதுக்காக இந்த ஃபில்ட்ரு அசம்பிள் பண்ணி லைட்டாக தட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு கேப் வருங்க, இந்த கேப்பு போடணும். சம்டைம்ஸ் வந்து இது நிறையா பேர்த்துக்கு நிறையா பிரச்சனை வரும், ஸ்டார்டிங் இஷ்யூ வரும். அப்போ வந்து இந்த மேலே இருக்க இப்போ அசம்பிள் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை கழட்டி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்பேயர் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் மருந்து கலக்கி வச்சுட்டு ஊற்றிட்டு ஸ்டார்ட் ஆகலை அப்படிம்பாங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். சவுண்ட் அதிகமாக வரும், பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். கார்பரேட்டரை கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரே கிக்கில் ஸ்டார்ட் பண்ணுறது இருக்குது, நிறைய கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது இருக்குது. அதனால் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம வீடியோவை பார்த்து தெளிவாக பண்ணிக்கங்க. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.